ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் மனசில் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடந்து நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழறதுக்கு இறைவனையும் இயற்கையையும் நம்ம பிரபஞ்சத்தையும் பிரார்த்திக்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு கார்டு வந்து நமக்கு ஜம்ப் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போது 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்ப்போம். 12 ராசிகளுக்குமான மேஷ ராசி 8 ஆஃப் வாண்ட்ஸ், ரிஷப ராசி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், மிதுன ராசி ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கடக ராசி லவ்வர்ஸ், சிம்ம ராசி நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கன்னி ராசி 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், துலாம் ராசி டெத் கார்டு வந்திருக்கு, விருச்சிக ராசி எம்பரர், தனுசு ராசி ஃபுல் கார்டு வந்திருக்கு, மகர ராசி கிங் ஆஃப் கப்ஸ், கும்ப ராசி ஏஸ் ஆஃப் கப்ஸ், மீன ராசி 8 ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துறேன். அதோட இந்த ஃபுல் கார்ட்ஸும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி விசிபிளாகவும் மாற்றி வச்சுட்டு நம்ம இந்த 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட டேயில் வந்து ஒரு வேகமான மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இல்லை ஏதோ ஒரு தகவல் வருது அப்படின்னா கூட இது எல்லாமே திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை வரலாம், திடீர்னு நீங்கள் ஒரு பயணம் போகலாம், திடீர்னு ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம், திடீர் கம்யூனிகேஷன் புதுசாக திடீர்னு யாராவது ஒருத்தங்க உங்களை கூப்பிட்டு பேசலாம், ஃபோன் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டிலே ஆன பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப வேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற மெசேஜ். அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான, ரிஷபராசி பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய உதவிகள் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குடும்ப சூழல் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இதுதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். அடுத்து மிதுனம் ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற நாள். ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து மனசில் குழப்பிட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு தெளிவு கிடைக்கும். புதிய சிந்தனைகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பல உண்மைகள் இன்றைக்கி உங்களுக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைக்கி அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதிய ஒரு நியூ பிகினிங்க்கு ஒரு நல்ல சிக்னல் இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸோட எனர்ஜி. ஓகே, இதுதான் இன்றைக்கி மிதுன ராசிக்கான பலன். அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப் எனர்ஜி வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லவ்வர்ஸ் கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி லவ் லைஃப்பில் வந்து நீங்கள் முக்கியமான சில டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன், ஒரு டீப் கனெக்ஷன் இன்றைக்கி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வேகமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும், ரொம்ப வேகமாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். திடீர் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க, ரொம்ப தைரியமாக பேசுவீங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. இன்றைக்கி டே நம்மளோட டே அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சீக்கிரமாக கோபமும் வரும் உங்களுக்கு. திடீர்னு கோபம் வரும். அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவசரமாக போகிறது, அவசரமாக டிசிஷன்ஸ் எடுக்கிறது, அவசரமாக ஒரு வேலையை செய்கிறத தவிர்க்கணும். கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து கன்னி ராசிக்கு 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா,
இன்றைக்கி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை ஜாப் விஷயமா இருக்கலாம், இல்லை ஸ்கில்ஸ் ஏதாவது ஒரு அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க, ரொம்ப அக்கறையோடு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். புதிய விஷயங்கள் எதையாவது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதுக்கு உங்களுக்கு ஒரு உகந்த நாள். விநாயகர் சதுர்த்தியாக வேறு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கூட இன்றைக்கி பண்ணலாம். புதுசாக ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கூட இன்றைக்கி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டு எப்போவுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறத தான் இந்த டெத் கார்டு மூலியமாக யூனிவர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டெத் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு புதிய ஆரம்பம் இருக்கலாம். பழைய பல விஷயங்கள், பழைய சுமைகள், நெகட்டிவ் எனர்ஜி, இது எல்லாமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி வாழ்க்கையில் மாற்றம் அவசியம் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி உணர்த்தும். ஓகேவா? இன்றைக்கி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் இருக்குது. அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகினாலுமே கூட இது நல்லதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு. ஸோ ரொம்ப டிசிப்ளினோடு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளோடு நடந்துப்பீங்க. நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் உங்ககிட்ட. இன்றைக்கி ஒரு அத்தாரிட்டிவ் பர்சன் மாதிரி உங்களோட பிஹேவியர் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி உங்களோட வார்த்தைக்கு மற்றவங்க கிட்ட நல்ல மதிப்பு இருக்கும். ஓகேவா? வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பத்துலையாக இருந்தாலும் சரி, லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இன்றைக்கி வெளிப்படும் உங்ககிட்ட இருந்து. அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்கள் லைஃப்பில். ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபுல்ஃபில்டாக இருக்கிற டே அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அது மாதிரி அட்வென்ச்சர், ரிஸ்க் எடுப்பீங்க, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு டேவாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டே இருக்கும். உங்களோட மனசு வந்து ஒரு ஒரு ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எதுவுமே பெருசாக இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி. ஆனால் கவனக்குறைவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பாசம், ஒரு எமோஷ்னல் பேலன்ஸ், அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் யாரையாவது கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் வரும் அங்கேருந்து. எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஃபேமிலிக்குள்ளேயும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, எமோஷ்னலாக, ஜாலியாக ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலை விஷயத்துலையுமே இல்லை பிஸ்னஸ் விஷயத்துலையுமே உங்களுக்கு பல சந்தோஷமான தருணங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக வெளிப்படுத்துவீங்க இன்றைக்கி. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் அதை ரொம்ப அமைதியாக வெளிப்படுத்துவீங்க. ரொம்ப ஆரவாரம்லாம் பண்ண மாட்டீங்க. குடும்பத்தில் இன்றைக்கி அன்பு, பாசம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இதுதான் மகர ராசிக்கான இன்னைய ராசி பலன். அடுத்து கும்ப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு புதிய உணர்ச்சி, ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸுங்கிறதுனால கப்ஸ் எப்போவுமே உணர்ச்சிகளை சொல்கிறது. ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நியூ எமோஷன்ஸ் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆகலாம். இல்லை புதுசாக ஏதாவது ஒரு கனெக்ஷன் வரலாம் உங்களுக்கு. புதுசாக யார் கூடவாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரலாம். அதே மாதிரி ஒரு ஹீலிங் எனர்ஜி இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க, கும்பராசி சிங்கிள்ஸ்க்கு வந்து ஒரு புது லவ் சிக்னல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொப்போசல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து பாசம் வந்து இன்றைக்கி இன்னும் அதிகமாகும். லவ் ரொம்ப டீப்பாகும். ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு அந்யோன்யம் அது எல்லாமே உங்கள் பார்ட்னர் கூட அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 8 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்கள் மனசுக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டு நீங்கள் விலகிடணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். நீங்கள் மனசுக்கு பிடிக்காத விஷயத்த விட்டு நீங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும். உங்களுக்கு யாராவது
இவங்கக்கிட்ட பேசினாலே இப்போ ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு பிடிக்கல, இவங்கக்கிட்ட பேசுகிறது சரியில்லை, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள விட்டு இன்றைக்கி நீங்கள் விலகிடுவீங்க. அதே மாதிரி ஒரு பழைய பேக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு பாதையை இன்றைக்கி நீங்கள் தேர்வு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃபேவரான டே அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? மொத்தமாக இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு புது எனர்ஜி வந்திருக்கு. சில பேருக்கு ஒரு 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 ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஒரு நியூ பிகினிங், சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப ஹாப்பி, ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுவீங்க. சில பேருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், சில பேருக்கு சில விஷயங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். அந்த மாதிரியான எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? இது ஜென்ரல் ரீடிங், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங். இதில் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.